ரஷ்யா கூட வர்த்தகம் வச்சுட்டீங்க அப்படின்னா டாக்ஸ் 25% ஏற்றுவேன். ரஷ்யா கூட நீங்க நட்புல இருந்தீங்கன்னா இன்னொரு 25% சேர்த்து 50% ஏற்றுவேன். அவங்க கூட தொடர்ந்து கச்சா எண்ணெய்கள் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் வரிகள் ஏற்றப்படும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து வரி ஏற்றிட்டு இருக்கிறது இறையாண்மை அப்படிங்கிற வார்த்தையே அவருக்கு தெரியாதோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது வெறும் இந்தியாவுக்கு மட்டும்தானா? ரஷ்யாவுக்கு இன்னும் சில நட்பு நாடுகள் இருக்குதே அப்படின்னு கேட்டா ஆமா, ரஷ்யா கூட இருக்கிற அனைத்து நட்பு நாடுகளுக்குமே அவங்க வரி ஏற்றிக்கிறது உண்மைதான், வரி ஏற்றிக்கிறாங்க. ஆனா அது ஒரு சில நாடுகள் கடைசி நேரத்தில் ரஷ்யாவிலிருந்து நாங்கள் விலகிக்கிறோம், அவங்க கூட வர்த்தகத்தை குறைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த டெரிஃப்ஸ் ஏற்றாமல் கொஞ்சம் தப்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு சில நாடுகள் இருக்குது. ஆனால் நிறைய நாடுகள் நாங்கள் தொடர்ந்து ரஷ்யா கூட வர்த்தகம் பண்ணுவோம், ரஷ்யாவை அப்படி விட்டெல்லாம் தர முடியாது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்தியா உயிர் நண்பன் மாதிரி நாங்கள் ரஷ்யா கூட எந்தவித வர்த்தகத்தையும் குறைச்சிக்க மாட்டோம். அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கச்சா எண்ணெய் நாங்கள் ரஷ்யா கிட்ட வந்து கண்டிப்பாக வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. இதுதான் ட்ரம்ப் அவர்கள் யூஎஸ் தொடர்ந்து இப்போ டெரிஃப்ஸ் ஏற்றிட்டு இருக்கிறதுக்கான காரணம். இப்போ 25% ஏற்றினாங்க, அதுவே அதிகம்னு சொல்லிட்டு இருந்தோம். அடுத்து 50% ஏற்றினாங்க, அதுவே ரொம்ப அதிகம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கடுத்து இன்னும் ரஷ்யா கூட தொடர்ந்து வர்த்தகம் வச்சுட்டு இருந்தா இன்னும் வரி ஏற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ட்ரம்ப் இப்படி திடீர்னு நினைச்சபடிக்கு டெரிஃப்ஸ் ஏற்றிட்டு இருக்கிறது இந்திய பொருளாதாரத்துக்கு ஆபத்து. இப்போ ஷார்ட் டேர்மில் ரொம்ப அடிபடுவோம் அப்படின்னு பார்த்தாலும் லாங் டேர்மில் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, யார் யார் எதிரால டெரிஃப்ஸ் ஏற்றுறாங்க அவங்க எல்லாருக்குமே இது நன்மை தான். இதை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இதனால் இந்தியாவுக்கு என்னென்ன பாதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஆமாம், நிறைய சென்செக்ஸ் பாயிண்ட்ஸ் இறங்கிருச்சு, துணிகள் ஒரு சில ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் அதனால பாதிப்பு ஏற்படும். ஆனால் நம்ம தனித்துவ யூஎஸ்க்கு மட்டுமே எக்ஸ்போர்ட் ஒரே நாடை நம்பி இருந்தது இப்போ பல நாடுகளுக்கு விரிஞ்சு செயல்பட போகுது. இதுதான் வந்து யூஎஸ் பண்ணிட்டு இருக்கிறதோட மிகப்பெரிய ஃபியூச்சர் நன்மை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரி, யூஎஸ்க்கு எதிராக இப்போ சைனா, ரஷ்யா, இந்தியா எப்படி சேர போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரியே நண்பனோட நண்பன் எனக்கு நண்பன் அப்படிங்கிற பாலிசியில ரஷ்யாவுக்கு நண்பன் சைனா, அதே மாதிரி இந்தியா இப்போ சைனாவுக்கும் டேக்ஸ் ஏற்றிக்கிறாங்க, அதே மாதிரி இந்தியாவுக்கும் டேக்ஸ் ஏற்றிக்கிறாங்க. ஆல்ரெடி ரஷ்யா கூட பகையில தான் இருக்கிறாங்க. அதனால இப்போ ரஷ்யா, சைனா, இந்தியா அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில கண்ட்ரிகள் வரப்போகுது. அப்படி எந்த கண்ட்ரிகளை இப்போ கூட்டணி சேர்ந்து இப்போ ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய லிஸ்டே போயிட்டு இருக்குது. எந்தெந்த கண்ட்ரிக்கு எதிரால இப்போ டேக்ஸ் ஏற்றிக்கிறாங்க, டெரிஃப்ஸ் ஏற்றிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அது பெரிய லிஸ்ட். கம்போடியா, வியட்நாம், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், சைனா, தைவான், சுவிட்சர்லாந்து, இந்தியா, சவுத் கொரியா, ஜப்பான், யூரோப், இதில் இந்தியாவும் சொல்லிட்டேன். இது எல்லாமே ரஷ்யாவோட நட்பு நாடுகள் தான். அதனால தான் வந்து அவங்க டேக்ஸ் திடீர்னு ஏற்றுறாங்க. இது ஆல்ரெடி 20%க்கு மேலே ஏற்றிக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு சில நாடுகள் பேசி அதுலேருந்து டேக்ஸ் இப்போ இறக்கிட்டாங்க. அவங்க ரஷ்யாவை கூட வர்த்தகத்தை குறைச்சிட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் ஒரு சில நாடுகள் நாங்கள் தொடர்ந்து ரஷ்யா கூட வர்த்தகம் பண்ணுவோம் சொன்னதில் திரும்ப பிரேசில் 50%, சிரியா கூட 41%, இல்லை மியான்மருக்கு 40%, சுவிட்சர்லாந்து 39%, சவுத் ஆப்பிரிக்கா, ஈராக், செர்பியா 30 to 35 இதெல்லாம் கொடுத்துட்டு இதுக்கப்புறமும் வந்து இன்னும் எச்சப்படுத்திட்டு இருக்கிறாங்க. கனடா, சைனாக்கெல்லாம் 54%லேருந்து 145% வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மெக்சிகோ நாட்டுக்கு இதே மாதிரி தான் போயிட்டு இருக்குது. இப்போ இதுல ஒரு சில கண்ட்ரிகள் வந்து இப்போ இந்தியா கூட கான்டாக்ட் பண்ணி பொருளாதாரத்துக்கு பேசிட்டு இருக்கிறாங்க, ரஷ்யா கூட பேசிட்டு இருக்கிறாங்க. இதனால இப்போ நேட்டோ அதுல இருக்கிற கண்ட்ரிகளுக்கெல்லாம் வந்து பார்த்து ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். யூஎஸ் பண்ற இந்த டெரிஃப்ஸ் ஏத்துறது அப்படிங்கிறது அது மாதிரி யாருக்கெல்லாம் ஏத்துறாங்களோ அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே இப்போ ஒரு சில கண்ட்ரிகள் ட்ரேட் பண்றதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குது. அதுல முக்கியமானது ரஷ்யா, இந்தியா, சைனா. இது மூணுமே மிகப்பெரிய பொருளாதாரமோட நாடு, இது எல்லாத்துக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம இன்னும் பிரேசில், கம்போடியா, வியட்நாம், இலங்கை ஆல்ரெடி சைனா கூட சப்போர்ட்ல இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். இது சுவிட்சர்லாந்து, இது மட்டும் இல்லாம இன்னும் பல நாடுகள், யூகே, கனடா அப்படின்னு ஒரு லிஸ்ட் நம்ம அடுக்கிட்டே போயிட்டு இருக்கிற இந்த எல்லா நாடுகளுமே வந்து இன்னும் போக போக எல்லாம் ட்ரேட்ல ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்படி எல்லா நாடுகளும் பேசி ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் யூஎஸ் கூட மட்டுமே இறக்குமதி ஏற்றுமதி அதிகமாக பண்ணிட்டு இருக்கிறது போய் பல நாடுகள் கூட இப்படி ட்ரேட் பிரியும் போது கண்டிப்பா இந்தியா யூஎஸ்க்கு மட்டுமே ட்ரேட் பண்ணிட்டு இருந்ததுனால தான் இப்போ சிக்கல் இருக்குது. ஒரு நாடு டக்குன்னு பர்சன்டேஜ் ஏற்றினதுனால இவ்வளவு பிரச்சனை. இப்படி பல நாடுகள் கூட தொடர்ந்து பண்ணும்போது ஏதோ ஒரு நாடு திடீர்னு பர்சன்டேஜ் ஏற்றிட்டா அது மிகப்பெரிய பிரச்சனையே ஆகாது. நம்ம இன்னொரு நாட்டு கூட நம்ம அதை கூட நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து பல நாடுகளுக்கு யூஎஸ் ட்ரம்ப் அவர்கள் நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இல்ல, அதுதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. அவர் இப்ப பண்ணிட்டு இருக்கிற இந்த டாக்ஸ் டெரிஃப்ஸ் ஏத்துறது அப்படிங்கிறது எல்லா நாடுகளுக்குமே இது ஒரு பாடம் அப்படின்னே சொல்லலாம். யூஎஸ் மார்க்கெட்டை மட்டுமே நம்பி இருந்த எல்லா நாடுகளுக்கும் இது ஒரு பெரிய அடி இல்ல, இதுதான் நீங்க எந்திரிச்சுக்குங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. இப்போ வந்து கண்டிப்பா இந்தியா எந்திரிச்சிருக்கோம். அவங்களோட சந்தை அப்படிங்கிறது கண்டிப்பா யூஎஸ் மட்டுமே சார்ந்து இருக்காம நிறைய நாடுகளை சார்ந்து மாறப்போகுது. இதோட ஆரம்பம் எங்க வரப்போகுது அப்படின்னா இப்போ ஒரு சில நாடுகள் மட்டுமே இப்போ இந்தியா கூட கான்டாக்ட் பண்ணி இப்போ ட்ரேடுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நாடுகள் சொல்லலாம், வியட்நாம். அது மாதிரி ரஷ்யா கூட ஆல்ரெடி பொருளாதாரம் போயிட்டு இருக்கும்போது இன்னும் பல ட்ரேட் பண்றதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குது. அடுத்து வர ஆகஸ்ட் 29 சைனாக்கு போகிற நம்ம மோடி அவர்கள் கண்டிப்பா ட்ரேடை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க.
ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சைனாவுக்கு ஃப்ரெண்டு ரஷ்யா, ரஷ்யாவுக்கு ஃப்ரெண்டு இந்தியா. என்னதான் சைனாவுக்கு இந்தியாவுக்கு நடுவில் ஒரு சில விரிசல்கள் இருந்தாலும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில 3 வலுவான பொருளாதார நாடுகள் ஒன்று சேர்றாங்க அப்படின்னா யூஎஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் வேணாலும் நீங்க ஏத்திக்கிங்க, எங்களுக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுல ஒன்னொன்னு குறிப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்டை அஃபெக்ட் பண்ற மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்கறாங்க. யூஎஸ்ல இருந்து அவங்களோட அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்க இறக்குமதி பண்ணணும் அப்படின்னு கேட்கறாங்க. அதனால தான் தொடர்ந்து டெரிஃப் சேர்த்திட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 50% இன்னும் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் இப்பவே சொல்லிட்டாங்க. இது யூஎஸ்க்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறது அங்க இருக்கிறவங்களுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்தியாவை பகச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த சூழ்நிலையில தான் நிறைய நாடுகள் ஒண்ணு கூடுறாங்க அப்படின்னா இப்போ அமெரிக்க டாக்ஸ் ஏத்திக்கிறதோ இல்ல டாக்ஸ் ஏத்த போறதோ இது எதுவுமே ஷார்ட் டேர்ம் பாதிப்பா தான் இருக்குமே தவிர லாங் டேர்ம்ல பார்க்கும்போது இந்தியா பல நாடுகளோட ட்ரேட் பண்ணும். எல்லா நாடுகளும் பல நாடுகளோட ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. யூஎஸ் நம்பி மட்டுமே இருக்க மாட்டாங்க. இது யூஎஸ்க்கு தான் கொஞ்சம் காலங்கள் போகும்போது மிகப்பெரிய பேக் ஃபயரா இருக்கும். என்னதான் ஷார்ட் டேர்ம்ல இந்தியாவுக்கு பொருளாதாரம் கொஞ்சம் அடிப்படும், சென்செக்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறையும், இதெல்லாமே பார்த்தாலும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லாங் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது இது இந்தியாவுக்கு நல்லது. இது மட்டும்தான் இப்ப இந்தியர்கள் நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டிய ஒண்ணா இருக்கு. இதைத்தான் கண்டிப்பா இந்தியா கவனிச்சு பார்க்கணும். இது உங்கள் கடைசி தீக்குச்சி.